ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸ்கோர் கார்டு சரிங்களா. அதாவது உங்களோட நார்மலைசேஷன் மார்க்ஸ் சேர்த்து ஸ்கோர் கார்டு வந்து இன்னைக்கு அவுட் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், அதாவது கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கட் ஆஃப் வந்துச்சு, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நல்ல கட் ஆஃபே வந்துச்சு. ஆக்சுவலி ஸ்கோர் கார்டு சரிங்களா, இன்னைக்கு வந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆயிட்டு சரிங்களா. ஸ்கோர் கார்டில் வந்து இப்போ நம்ம கிட்ட ஒரு 15 பசங்க இருக்காங்கன்னா 15 பசங்களுக்குமே ஒரு சிலருக்கு 4 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 6 மார்க், ஒரு சிலருக்கு 8 மார்க், ஒரு சிலருக்கு 10 மார்க், ஒரு சிலருக்கு 13 மார்க் வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சரிங்களா, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் 1 மார்க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு சரிங்களா, 1 மார்க்கு கம்மியா இருக்கு சரிங்களா. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் கண்டிப்பா நல்ல ஸ்கோர் கார்டு, நல்ல நார்மலைசேஷன் மார்க்ஸோட நல்ல குட் மார்க்ஸ் வந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா. அதாவது இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ எப்போ ப்ரோ கட் ஆஃப் வரும், ப்ரோ எப்போ ப்ரோ ஸ்கோர் கார்டு வரும், சார் ப்ரோ எப்போ ப்ரோ நார்மலைசேஷன் மார்க்ஸோட ஸ்கோர் கார்டு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்துச்சு. இனிமே அடுத்து நீங்க கேட்க வேண்டியது, ப்ரோ எப்போ பிசிக்கல் டேட் வரும் சரிங்களா, ப்ரோ எப்போ பிசிக்கல் வரும் அப்படின்னு நீங்க என்ன கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அதாவது வந்து இன்னைக்கான வீடியோல ஸ்கோர் கார்டு வந்துருச்சு, அதை எப்படி செக் பண்ணணும் சரிங்களா, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு அடுத்து பிசிக்கல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிசிக்கலை பத்தி ஒரு சில டிப்ஸும் பார்க்கலாம். நீங்க எஸ்எஸ்சி ஜிடி ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் வந்து எஸ்எஸ்சி ஜிடியில ஸ்கோர் பிளஸ் நார்மலைசேஷன் மார்க்ஸோட ஃபைனல் ஸ்கோர் உங்களுக்கும் குட் மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் சரிங்களா. பிசிக்கலுக்கு நீங்க ரெடி ஆகணும், அதை பத்தி நம்ம பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ராஸ்கோர் வந்து பார்த்துட்டு ராஸ்கோர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க்ஸோட உங்க ஸ்கோர் கார்டு என்ன அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க சரியா. பார்க்காதவங்களுக்கு ஒரு சில எப்படி பார்க்கணும்னு ஒரு சில அப்டேட் சரியா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ சரிங்களா, ஃபைனல் ஆன்சர் கீ பிளஸ் அதுக்கடுத்து உங்களோட ஸ்கோர் கார்டு சரிங்களா. அதோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலா மென்ஷன் பண்றேன். உங்களோட வந்து ஃபைனல் ஆன்சர் கீ செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஆல் டிக்கெட்ல உள்ள ரோல் நம்பர் சரிங்களா, ரோல் நம்பர் வந்து மிஸ்டேக் இல்லாம கரெக்டா டைப் பண்ணுங்க. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சரிங்களா. இந்த ரெண்டும் நீங்க கரெக்டா டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ சரிங்களா. அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அதோட ஆன்சர் கீ வந்து ஃபைனல் ஆன்சருக்கு உங்களுக்கு வந்துடும். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இது ஸ்கோர் கார்டு எப்படி போய் செக் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா. அதாவது எஸ்எஸ்சியோட அபிஷியல் வெப்சைட் சரிங்களா, அதாவது நீ வெப்சைட்ல போய் நீங்க போனீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட பாஸ்வேர்டு அண்ட் ஐடி சரிங்களா, அதாவது உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்க போட்டீங்க அப்படின்னா லாகின் கேட்கும் சரிங்களா. லாகின் பண்ண உடனே அதுல வந்து எஸ்எஸ்சி ரிசல்ட்னு கேட்கும். அது நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும் சரிங்களா. நீங்க வந்து உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க, எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் பண்ண எரர்னு வருது சரிங்களா. அதனால கரெக்டாக பார்த்து செக் பண்ணி கரெக்டாக எந்த மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணி கெட் மார்க்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் கெட் மார்க்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்துடும் சரிங்களா. ரிசல்ட் என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸ் சரிங்களா. கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோல் நம்பர், அதுக்கடுத்து உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, அதுக்கடுத்து ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கடுத்து உங்களோட மதர் நேமு, அதுக்கடுத்து உங்களோட நீங்க மேலா ஃபீமேலா சரிங்களா, அதுக்கடுத்து உங்களோட கேட்டகரி சரிங்களா, நீங்க வந்து எஸ்சியா எஸ்டியா சரிங்களா, அதை வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த டீடைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸ்ல இந்த அப்டேட்ஸ் இருக்கு சரிங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமின்சியல் சரிங்களா, டொமின்சியலோட டீடைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குடியிருப்பீங்கல்ல அதோட அது சம்பந்தமா தான் சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்த மாவட்டம் கடலூர் சரிங்களா, அதே மாதிரி தமிழ்நாடு திருநெல்வேலி, அதே மாதிரி உங்களோட நீங்க குடியிருக்கிற ஏரியா சரிங்களா, நீங்க குடியிருக்கிற மாவட்டம், நீங்க குடியிருக்கிற மாநிலத்தை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு உங்களோட மார்க்ஸ் சரிங்களா. அதுல அடுத்து ஃபைனலா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்க்ஸ் டீடைல்ஸ் சரிங்களா. அதுல வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். பார்ட் 1ல வந்து உங்களுக்கு ரீசனிங் மார்க்ஸ் என்ன அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்ட் 2ல வந்து உங்களுக்கு ஜிகே மார்க்ஸ் என்னன்னு இருக்கும். அடுத்து பார்ட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் சில வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மேத்தமெட்டிக்ஸோட மார்க்ஸ் இருக்கும். பார்ட் 4ல வந்து உங்களோட இங்கிலீஷ் மார்க்ஸ் இருக்கும் சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களோட ராஸ்கோர் மார்க்ஸ் சரிங்களா, நீங்க ராஸ்கோர் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து உங்களோட நார்மலைசேஷன் மார்க்ஸ் எவ்வளோ சரிங்களா, உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், 6 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், 8 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா. அதனால உங்களோட நார்மலைசேஷன் மார்க்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனல் மார்க்ஸ் சரிங்களா, அதாவது ஆல் சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் அதுக்கடுத்து உங்களோட ராஸ்கோர் மார்க் பிளஸ் நார்மலைசேஷன் மார்க்ஸ் 2 மார்க்ஸ் சேர்த்து ஃபைனல் ஸ்கோர் சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட என்சிசி போனஸ் மார்க். நீங்க என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், பி சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், அதோட போனஸ் மார்க் இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டோட ஒரு அப்டேட் சரிங்களா.
அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேண்டிடேட்ஸோட டீட்டெயில்ஸு, அடுத்து உங்களுக்கான குடியிருப்பு அதாவது டொமின்சியலோட டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்து உங்களோட மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரி ப்ரோ, இது வரைக்கும் ப்ராப்பராக முடிஞ்சு. நம்ம வந்து கட் ஆஃப் எதிர்பார்த்தோம், நல்ல கட் ஆஃப் வந்துச்சு. ஸ்கோர் கார்டு எதிர்பார்த்தோம், எல்லாத்துக்கும் நல்லா நாமினேஷன் மார்க்ஸோட சேர்த்து குட்டு ஃபைனல் ஸ்கோர் தான் வந்திருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம என்ன ரெடி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல். சரிங்களா, பிசிக்கல் தான் இனிமே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. இனிமே எல்லாரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ப்ரோ பிசிக்கல் டேட் எப்போ வரும் ப்ரோ பிசிக்கல் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா, நீங்க வந்து இது வரைக்கும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ நான் ஸ்கோர் கார்டு வந்தோடனே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்றேன் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது வரைக்கும் நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணனாலும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் டைமிங் வரலனாலும் பரவாயில்ல, டைமிங் வந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா, இது வரைக்கும் நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இனிமேல் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இன்ஜுரி வராம பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் வெளியில அவ்வளோ பைக்ல எதுவும் போவாங்க, ஃபுல் பாடியும் மேக்ஸிமம் சேஃபா பாத்துக்கோங்க. சரிங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கு. அதனால மேக்ஸிமம் வெளியில எங்க பைக்ல போவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பார்த்து சேஃபா போவாங்க. சரிங்களா, நம்ம பிசிக்கலை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதான் லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்க வந்து பிகினரா இருந்தீங்க அப்படின்னா பேசிக்கலா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க. சரியா, அதான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் வருது, அதை வந்து நம்ம வந்து 24 மினிட்ஸ்ல ஓடணும். சரிங்களா, மேலா இருந்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ள ஓடணும். ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் 830 மினிட்ஸ்க்குள்ள ஓடணும். சரிங்களா, இது வந்து பிசிக்கலோட ஒரு எலிஜிபிள். சரிங்களா, நீங்க 25 மினிட்ஸ்க்கு மேல வந்தா நீங்க வந்து செலக்ஷன் ஆக முடியாது. சரிங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல், அடுத்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட், அடுத்து மெடிக்கல். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம். அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா ஒரு 1 வீக் டைம் கொடுத்து ரெடி பண்ணிட்டு வாங்கப்பா. சரிங்களா, இன்னைக்கு வந்து 26ஆம் தேதி அப்படின்னா ஒரு 4 டேஸோ 5 டேஸோ 1 வீக் டைம் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ள டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல். அடுத்து மெடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஏதாவது காதுல அழுக்கு இருக்கு, சரிங்களா, பல்லுல தூத்து இருக்கு, அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போட சான்ஸ் இருக்கு. அந்த ரீமெடிக்கல்ல நீங்க வந்து காதுல அழுக்கு எடுத்துட்டீங்க, டஸ்ட் எடுத்துட்டீங்க, பல்ல வந்து சூத்தியா அடைச்சிட்டீங்க, பல்ல எல்லாம் கிளீனா இருக்கீங்க, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீமெடிக்கல்ல ஃபிட் போட சான்ஸ் இருக்கு. ஆனா பிசிக்கல்ல வாய்ப்பே கிடையாது. நீங்க 5 கிலோமீட்டர் இன்னைக்கு 24 நிமிஷத்துக்கு மேல வருதுன்னா இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் ஓட்ட டைம் கொடுக்க போறது இல்லை. சரிங்களா, அதனால பிசிக்கல் வந்து 1 டைம் தான். 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ள ஓடணும். அது வந்து நீங்க 23:59 வந்துட்டீங்கன்னா சேஃப். 24:01 வந்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா, அடுத்த செலக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிங்களா, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலம் பொன் போன்றது. சரிங்களா, கடைசியில பாத்துக்கலாம். பிசிக்கல் டேட் வரட்டும் லேட் பண்ணாதீங்க. சரிங்களா, உங்களுக்கு டைமிங் வந்தாலும் 24 நிமிஷத்துக்குள்ள ஓட்டிட்டீங்க, 22க்குள்ள ஓட்டிட்டீங்க, 21க்குள்ள ஓட்டிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து இன்ஜுரி வராம பாத்துக்கோங்க. சரிங்களா, இன்ஜுரி வராம பாத்துக்கோங்க, சேஃபா பாத்துக்கோங்க. பிசிக்கல் வரைக்கும் ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணுங்க, ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க, ப்ராப்பரா டயட் எடுங்க, ப்ராப்பரா ரெஸ்ட் எடுங்க, ப்ராப்பரா வார்ம் டவுன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. சரியா, முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் வரைக்கும் உங்க உடம்ப நீங்களே நல்லா சேஃபா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் வந்து யாரும் டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடாதீங்க, டெய்லி ரோட்ல ரைடிங் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நார்மலா பண்ணுங்க, ரிலாக்ஸா பண்ணுங்க, ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங்கோட பண்ணுங்க, ப்ராப்பரா ஒர்க் அவுட் முடிச்சு ப்ராப்பரா வார்ம் டவுன் பண்ணுங்க. சரியா, ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்க. சரியா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சரியா, அடுத்து ட்ரையல நீங்க செக் பண்ணும்போது 5.1 5.2 அந்த மாதிரி வச்சு டைமிங் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சரிங்களா, டிஸ்டன்ஸ் கரெக்டா அக்யூரேட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. 5 கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் இருக்கா, அதுக்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல, குறைய இருந்துடக்கூடாது. சரிங்களா, அந்த மாதிரி ட்ரையல் எல்லாம் பார்க்கும்போது கூட பசங்களை யாரையா கூட்டு போங்க. பிசிக்கல் வரைக்கும் சரிங்களா, பிசிக்கல் மெடிக்கல் டாக்குமெண்ட் வரைக்கும் நம்ம சேனல்ல எல்லா அப்டேட்ஸும் வரும். நெக்ஸ்ட் வீடியோல டாக்குமெண்ட்டை பத்தி ஃபுல்லா டீடைல்ஸ் போடலாம். சரிங்களா, அடுத்து மெடிக்கலை பத்தி ஒரு டீடைல்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். பிசிக்கல் வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து குரூப் இருக்கு. சரிங்களா, வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கு. பிசிக்கல் அப்டேட்ஸ், மெடிக்கல், டாக்குமெண்ட் எல்லா மிஸ்டேக் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு ப்ரோ, எனக்கு அந்த பெயின் இருக்கு, சின் பெயின் இருக்கு, ஆங்கிள் பெயின் இருக்கு, நீ பெயின் இருக்கு ப்ரோ, எனக்கு டாக்குமெண்ட்ல அந்த டவுட்ஸ் இருக்கு ப்ரோ, எனக்கு மெடிக்கல் அந்த டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா டவுட்ஸும் மேக்ஸிமம் கிளியர் ஆகும். சரிங்களா, ஓகே நண்பா, யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாம பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கன்னியூஸா பிசிக்கலை பத்தி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.